السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. وقال النبي المصطفى المرتضى صلى الله عليه وسلم: أنا رحمة مهداة. صدق رسوله النبي الكريم. الحمد لله. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையெல்லாம் புனிதமான இந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறுதி உம்மத்திலே வீற்றிருக்க செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சர்தாரே ஆஸம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கு குழும்பி இருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாது நின்று நிலவும் மட்டுமாக என்ற துஆவுடன் என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு முன் சென்ற சமூகத்தினுடைய வரலாற்று கிரதங்களை நாம் எடுத்து புரட்டி பார்த்து வட்டமிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கிடைத்த எந்த ஒரு சிறப்பும் இந்த உம்மத்திற்கு கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், ஹஸரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆயுள் காலத்தில் நீண்ட ஆயுள் பெற்ற பெருமக்கள் அவர்கள் எல்லாம். அது போலவே 400-500 ஆண்டுகள் எல்லாம் நீண்ட ஆயுள் பெற்ற பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்து முன் சென்ற சமூகத்திற்கு கிடைத்த இந்த ஒரு சிறப்பு நம்முடைய சமூகத்திற்கு இல்லை. ஆது சமூகத்தை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இன்ட்ரோ கொடுக்கும் பொழுது, அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், அவர்கள் மலைகளையும் பாறைகளையும் குடைவார்கள் என்று அல்லாஹ் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றான். இந்த ஒரு சிறப்பு இந்த உம்மத்திற்கு அல்ல. இது போன்ற பல சிறப்புகள் முன் சென்ற சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் இந்த சமூகத்திற்கு அது போன்ற பலம் இல்லை, அது போன்ற நீண்ட ஆயுள்கள் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இருப்பினும் கூட யாம் பெற்ற பெறக்கரும் பேரு அன்றைய மறுமை நாளில் ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறுதி உம்மத் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பாக்கியம் வேற ஒரு எந்த உம்மத்துக்கும் இல்லை. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பெறக்கரும் பேர் இது. இன்றைய சமுதாயத்தை நாம் எடுத்து பார்த்தோமேயானால், ரபீஉல் அவ்வல் அப்படின்னு ஒரு மாசம் வந்துட்டாலே போதும், பல இடங்கள்ல மேடை அமைச்சு மௌலிது ஓதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி புகழ் மாலை பேசுறாங்க அப்படின்னு நம்ம பல இடங்கள்ல கேள்விப்படுறோம். விமர்சிக்கக்கூடிய ஒரு வாய் வார்த்தைகளை எல்லாம் கேள்விப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள். அந்த இளைஞர் சமூகத்திற்கு யாம் பேச வருகின்ற வார்த்தை என்னவென்று தெரியுமா? 1 அல்ல 100 அல்ல 1000 மௌலிது கிதாபுகள் எழுதப்பட்டாலும் நாயகத்தின் மீது புகழ் மாலை
போடப்பட்டாலும் புகழ்வதற்கு எமது நாவு தயங்காது, யோசிக்காது. நாயகத்தின் மீது 1 அல்ல 100 அல்ல 1000 புகழ் மாலைகள் எழுதப்பட்டாலும் பேசுவதற்கும் அதை புகழ் மாலையாக பாடுவதற்கும் நாங்கள் தயார் என்று நாங்கள் குறிப்பிட இங்கு ஆசைப்படுகின்றோம். பல இடங்கள்ல இன்றைக்கு பேசக்கூடிய வார்த்தை என்னவென்று தெரியுமா? மௌலுது வந்துட்டாலே ஷிருக்கு, மௌலுதுனாலே ஷிருக்கு, நாயகத்தை புகழ்ந்தாலே ஷிருக்கு, மேடை போட்டாலே ஷிருக்கு. ஷிருக்குன்னா என்ன? மொதல் மீலாது விழாக்கள், மீலாதுடைய இந்த மௌலுது மஜ்லிஸ்கள் நாயகத்தின் மீது அளவுக்கு மீறிய புகழ் வார்த்தைகளை கொண்டு புகழக்கூடிய மஜ்லிஸ்களாக இல்லவே. மீலாதுடைய மஜ்லிஸ்கள் நாயகத்தின் மீது அளவிற்கு மீறிய ஒரு புகழை செலுத்தக்கூடிய ஒரு புகழ் மாலை அல்ல. ஒரு செய்தி தெரியுமா? இந்த உலகத்தில் நாயகம் ஜெயித்த இடம் அந்த இடம்தான். நாயகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து உயர்த்தப்பட்ட சமூகம் வரைக்கும் எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர்களும் அவர்களை கடவுள் என்று எந்த ஒரு மனிதரும் சொல்லவில்லை. நாயகம் ஜெயித்த இடம் அந்த இடம்தான். மூசா கடவுளாக்கப்பட்டார், ஈசா கடவுளாக்கப்பட்டார், பல நபிமார்களும் கடவுளாக்கப்பட்டார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவுள் என்று எந்த ஒரு மனிதனும் சொல்லவில்லை. இது எம்பெருமானுக்கு கிடைத்த பெருக்கரும் பேரு, நாயகத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த வெற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல இடங்களில் பல விமர்சனங்களை கிளப்பக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் வையகமும் வாழ்த்திய எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை, அவர்களின் வாழ்த்து பாடல்களை ஆயுள் முழுக்க பாடினாலும் அந்த நிறை மனிதரின் நிறைவுக்கு ஏற்ப நம்மால் புகழ்ந்திட முடியாது. எப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்கள். இன்று நாம் அந்த நிறைமறிவு, அதாவது ஆயுள் முழுக்க புகழ்ந்தாலும் புகழுக்கு ஈடாவாது, அப்படி புகழ்ந்து முடித்து விடலாம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தறிஞர் எழுத தொடங்குகின்றார். நாயகத்தின் வாழ்க்கை நெறிமுறைகளையும் அவர்களுடைய புகழ் பாக்களையும் எழுத தொடங்கிய அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதுகின்றார். எழுதி முடிக்க அவர்களால் இயலாமல் ஒரு கட்டத்தில் ஒரு வார்த்தை எழுதி முடிக்கின்றார். என்ன வார்த்தை தெரியுமா? பாதஸ் खुदा तू ही किस्सा मोहम्मद, பாதஸ் खुदा तू ही किस्सा. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னத்தை எழுதி முடிக்கிறது? என்னால இதை எழுதி முடிக்க முடியல. அல்லாஹ்வுக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தான் சொல்லி முடிச்சிட்டார் ஒரு வார்த்தையில. அதாவது ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை தான், ஆயுள் முழுக்க புகழ்ந்தாலும் அந்த நிறை மனிதரின் நிறைவுக்கு ஏற்ப புகழ முடியாத ஒரு மாபெரும் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய அரைகுறை புகழுக்கு மத்தியில் பேசக்கூடிய விமர்சனங்கள் வேடிக்கையாக இருக்கின்றது. எந்த ஒரு சமூகத்திற்கு மத்தியில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முஹம்மது என்று புகழப்பட்டவர் என்று அல்லாஹ் பெயர் சூட்டிய முஹம்மது ரசூலுல்லாஹ், புகழுக்கு உரியவர் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சமூகத்திற்கு மத்தியில் ஒரு சான்றாக காட்டினான். ஆனால் நாம் பெருமானாரை புகழ்வதற்கும் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதற்கும் கஞ்சர்களாக நாம் இருக்கின்றோம். வையகம் வாழ்த்துவது ஒரு கோணம், அது ஒரு கட்டம் இருக்கட்டும். சொந்த குர்ஆனும் சொந்த மார்க்கமும் அவர்களுடன் பயணித்த சஹாபாக்களும் வாழ்த்திய வாழ்க்கை, அந்த வாழ்த்துக்களை நீங்கள் கேளுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் பேசும் பொழுது, சந்திரனை பற்றி அல்லாஹ் பேசும்போது கமரம் முனீரா, ஒளி வீசக்கூடிய சந்திரன் அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். சூரியனை பத்தி அல்லாஹ் பேசும்போது சிராஜம் வஹாஜா, பிரகாசிக்கக்கூடிய, ஒளி வீசக்கூடிய ஒரு சூரியன் அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். எம்பெருமானாரை பற்றி பேசும்போது வதாஇயன் இலல்லாஹி பீதினிஹி வசிராஜம் முனீரா, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒளி வீசக்கூடிய சந்திரனுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை முனீர். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒளி வீசக்கூடிய அந்த ஒளி வீசக்கூடிய சூரியனுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை
சிராஜ். அந்த இரண்டு வார்த்தையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கும் பொழுது அந்த இரண்டு வார்த்தைகளையும் சேர்த்து போட்டு வர்ணிக்கிறான் அல்லாஹ். வதாஇயன் இலல்லாஹி பீத்னிஹி வசிராஜம் முனீரா. சூரியன் என்பது, அதாவது சூரியன் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் ஒளி வீசக்கூடிய ஒரு கோலாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சந்திரன் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் ஒளி வீசக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆனால் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே பேசும்போது பீத்னிஹி சிராஜம் முனீரா, மடமை என்னும் சொல்லக்கூடிய இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்திற்கு மத்தியில் நேர்வழியாக வந்துதித்த முழுமதி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எம்மாத்திரம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அவர்களின் மீது ஸலவாத்தை ஓதிக் கொண்டிருக்கின்றோம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புகழுக்குரிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு இன்றைக்கு நாவு தயங்குகின்றது. காரணம் என்னவென்று தெரியுமா? பிறப்பிலேயே அவர்களுக்கு அலர்ஜி. பிறப்பிலேயே அலர்ஜி. அப்படிலாம் இல்ல, ரசூலுல்லாஹ் புகழ்ந்தா சிறுக்கு, புகழுக்குரிய வார்த்தைகளை போட்டா சிறுக்கு. மௌலிதிலே என்ன வார்த்தைகள் இருக்கின்றது? ரசூல் அல்லாஹ், அதாவது எடுத்து வாருங்கள் மௌலிது கிதாபுகளை. எந்த இடத்தில் ரசூலை அல்லாஹ்விற்கு சமமாக பேசுகின்றார்கள்? அல்லாஹ், அதாவது ரசூலை அல்லாஹ், ரசூலை கடவுள் என்று எந்த இடத்தில் பேசுகின்றார்கள்? மௌலிது கிதாபுகள் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியா, நபிமார்களின் அலங்காரமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. இப்படிப்பட்ட புகழுக்குரிய வார்த்தைகளை தான் நாம் போட்டு பேசுகின்றோம். ஆனால் இன்றைக்கு மௌலிது என்றாலே ஷிர்க்குன்னு பேசி முடிக்கக்கூடிய, மேடை அமைத்து பேசக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலைப்பாடுகளை பல ஊர்களிலும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்கூடாக அதை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். இது மட்டுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, குர்ஆன் அப்படி பேசுகின்றது என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணித்து தங்கள் வார்த்தையின் வகுடுகளை அழகான முறையில் பயன்படுத்துவார்கள். வலனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், எமக்கு ஒரு சூரியன் இருக்கின்றது, இந்த பூலோகத்திற்கு ஒரு சூரியன் இருக்கின்றது. வலி ஷம்சி கைருன் வ ஷம்சுல் ஆஃபாக், ஷம்சி கைருன் மின் ஷம்சில் ஆஃபாக், இந்த பூலோகத்திற்கு வழங்கப்பட்ட சூரியனை விட எமது சூரியன் உயர்ந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அழகை புகழ்ந்து சொல்லுவார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நாம் எம்மாத்திரம் நாயகத்தை புகழ்கின்றோம்? சஹாபா பெருமக்களை எடுத்து பாருங்களேன். 120 வயசு ஹஸ்ஸான், 120 வயதில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகத்தை புகழ்ந்து 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 மதீனாவினுடைய அந்த பள்ளியில் தனி மேடை அமைக்கப்பட்டு புகழ்ந்தார்கள் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹஸ்ஸான் நீ பாடு, நான் கேட்கின்றேன். ஹஸ்ஸான் நீ பாடு, உமக்கு ஜிப்ரீலின் பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று நாயகமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தின் புகழ் மாலைக்கு ரசிகர்கள் என்பதை நான் சொல்ல வருகின்றேன். சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன பாரம், என்ன குற்ற பரிகாரமோ என்னன்னு தெரியல. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னாடி உள்ள 60 ஆண்டுகள் நாயகத்தை பற்றி திட்டியும் கேவலமான சுடு சொற்களையும் கடுமையான வார்த்தைகளை கொண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது புகழ் மாலை தொகுக்கக்கூடிய ஒரு மனிதராக 60 ஆண்டுகள் இருந்தார்கள். இந்த பாவத்திற்கு குற்ற பரிகாரமோ என்னவோ தெரியல. அல்லாஹ் அடுத்து ஒரு 60 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆயுள் காலத்தை கொடுத்தான். புகழ்ந்தார்கள். அடுத்த 60 ஆண்டு காலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த கடந்த காலத்தில் பேசிய கேவலமான சுடு சொற்களை எல்லாம் உடைத்து எறிந்த வண்ணம் நாயகத்தை 60 ஆண்டுகள் புகழ்ந்தார்கள். ஏறத்தாழ 120 வயது வரைக்கும் அவர்கள் நாயகத்தை புகழ்ந்தே தங்களுடைய வாழ்க்கையை முடித்தார்கள். இது சஹாபாக்கள், வரலாற்றை புரட்டி போட்ட சஹாபாக்கள். இன்றைக்கு 60 ஆண்டுகள் புகழ்ந்து தள்ளிய சஹாபாக்கள் எங்கே? குறைந்த காலத்தில் வாழ்ந்து நாயகத்தின் மீது விமர்சனத்தை பரப்பக்கூடிய, பேசக்கூடிய
புகழ் மாலை தொகுக்கக்கூடிய இன்றைய சமூகம் எங்கே? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாயகத்தை நம்மில் ஒருவர் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நம்மளை போலதான் ரசூலுல்லாவும், நம்மளை போற பாவம் செய்யக்கூடிய ஒரு நஅூது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட வார்த்தை கூட நம்மளுடைய நாவில் மூலமாக வந்துவிடக்கூடாது. நம்மை போன்றவர் என்று ஒரு காலம் நம்முடைய நாவால் வந்துவிடக் கூடவே கூடாது. அது ஒரு தவறான வார்த்தை. அல்லாஹ் இங்கு விட்டாலும் சரி, மறுமையிலே பிடித்து விடுவான். பேசக்கூடிய நாவு இங்கு பேசும், புகழாத நாவுகள் நாங்கள் புகழ மாட்டோம் என்று வம்படியாக உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா, நீ என்ன புகழ மாட்டேன்னு உட்கார்றது? நீ என்ன நோக்கி நீ தொழுகைக்கு வந்தா? தொழுகையினுடைய கடைசி இருப்புல அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, எங்க இருந்தாலும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்ல மாட்டேன் என்று வம்படியாக அமர்ந்திருந்தாலும் கூட தொழுகையினுடைய இறுதி இருப்பில் உன்னை நான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாமை சொல்ல வைப்பேன் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அத்தஹியாத்தில் அந்த வார்த்தையை சேர்த்திருக்கின்றான். புகழாத நாவும் புகழ்ந்தே தீரும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாற்று கிரந்தங்களிலே வரலாற்று ஆசிரியர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பூரித்து பூரித்து போய் நிற்கிறான். புகழாத நாவுகள் இல்லை. வரலாற்று கிரந்தங்களிலே நாம் எடுத்து பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றார்கள். கவிதை ரீதியாக பாடுவார்கள். பெண் குலம் பெற்றதில் உங்களை போல் சிறந்த பிள்ளை இல்லை, பெண் குலம் பெற்றதில் உங்களை போல் சிறந்த பிள்ளை இல்லை, நான் பார்த்ததில் உங்களை போல் அழகிய ஒரு தோற்றம் யாரும் இல்லை. குலிகித நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது எல்லா குறைகளை விட்டும் நீக்கப்பட்டவர்களாக நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். அடுத்த ஒரு வார்த்தை பேசுகின்றார்கள் கவிதை ரீதியில், நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியபடியே படைக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம். போய் நின்னாலே கொஞ்சம் குண்டா இருந்திருக்கலாமே, ஏதாவது ஒரு குறை, கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாமே, கொஞ்சம் முடி கொஞ்சம் நீளமா இருந்திருக்கலாமே, கொஞ்சம் அந்த சுருட்ட முடி இல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாயகத்தை பற்றி கவிதை ரீதியில் பேசும் பொழுது நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியபடியே படைக்கப்பட்டீர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முழு மதியாக வந்து உதித்தவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், முஹம்மது வருவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் முஹம்மது என்ற பெயர் இல்லை. முஹம்மது வருவதற்கு முன்னால் முஹம்மது என்ற பெயர் இந்த உலகத்தில் சிந்தனைக்கு மட்டுமல்ல, வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, கல்பில் கூட அல்லாஹ் காட்டவில்லை. ஆனால் முஹம்மது வந்ததற்கு பின்னால் முஹம்மது இல்லாத தெருக்கள் இல்லை, முஹம்மது இல்லாத தெருக்கள் இல்லை. அப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆக்கி வைத்தான். முஹம்மது மயமாக இந்த உலகத்தை மாற்றி வைத்தான் அல்லாஹ். கின்னஸ் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள் வரலாற்று கிரந்தங்களில் ஒரு தனி மனிதனுடைய பெயரை பல கோடி மக்கள் வைத்த ஒரு பெயர் என்னவென்று தெரியுமா? கிறிஸ்தவ நபரினுடைய பெயர் ஜான் என்ற பெயரை 2010 வரைக்கும் கின்னஸ் ரெக்கார்டு தனி நபரின் பெயர் கோடிக்கணக்கான மக்கள் வைத்திருந்தார்கள். அந்த ரெக்கார்டு 2010 உடைக்கப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் இன்றைய வரைக்கும் இல்லை கியாமத் வரைக்கும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் வாழ்வதை எந்த ஒரு கொம்பன் வந்தாலும் தடுக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி இந்த உலகத்தில் இப்பொழுது மட்டுமல்ல கியாமத் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். நீங்களோ நாமோ நம்முடைய வீடுகளில் ரேஷன் கார்டில் நம்ம தலைவராக இருக்கலாம். ஒவ்வொரு முஸ்லிம் முஃமினானவர்களினுடைய உள்ளங்களிலும் குடும்பத்திலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும் என்பதை
இந்த ஜும்ஆ நாளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை அதிகமாக சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இங்கே உட்கார்ந்துருந்தோம், இதுவரைக்கும் பல முறை எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை நம்முடைய செவியால் கேட்டிருப்போம். எத்தனை முறை நம்ம ஸலவாத்து சொல்லியிருப்போம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் கேட்டு எத்தனை பேர் தொடர்ந்து விடாம ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருந்திருப்போம், பெயரை கேட்ட மாத்திரம். ஒரு விஷயம் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கேட்டு ஒரு மனிதர் ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அவர் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகட்டும். சுருக்கமா சொன்னா, நாயகம் துவா செஞ்சாங்க, ஜிப்ராயில் துவா செஞ்சாங்க, நபிகளார் ஆமீன் சொன்னாங்க. நாயகத்தின் பெயரை கேட்டு எந்த ஒரு மனிதர் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்ற துஆ ஜிப்ராயில் செய்தார்கள். ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன வரலாறு நமக்கு தெரியும். சுருக்கமா சொன்னா அவன் நாசமா போட்டோன்னு ஜிப்ராயில் துஆ செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. எத்தனையோ நபர்கள் நாம் ஸலவாத்திலே கஞ்சர்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதக்கூடிய, வாழ்நாள் முழுவதும் நம்முடைய மௌத் வரைக்கும் அல்லாஹ் நம்முடைய நாவின் மூலியமாக ஸலவாத்தை கொண்டு ஈரமாக்குவானாக. ஒரு செய்தி, ஸலவாத்தின்னு வந்தனால ஒரு செய்தி கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் கல்வி கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சட்டம் கேட்டாலும், எப்படி கேட்டாலும், எப்படி வளைச்சு நெளிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு மேதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தர்ஸில் உட்கார்ந்துருக்கிறாங்க. பாட ஹாலில் உட்கார்ந்துருக்கும் போது மாணவர்கள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு மனிதர் முன்பின் தெரியாத, அடையாளம் கண்டு அறியாத ஒரு மனிதர் திடீர்னு வராரு. வந்துட்டு அவர் ஒரு கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னார். கேளுங்க அப்படின்னு கஸாலி ரஹ்மத்துல்லாஹ், நீங்கள் கேளுங்க, என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு அப்படின்னு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் கேட்க சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாரு, இமாம் கஸாலியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்கிறான் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டால், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அல்லாஹ் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நிலைப்பாடுகளில் இருக்கிறான். இன்னைக்கு எப்படி இருக்கான் அல்லாஹ்? கேள்வி விளங்குதுங்களா? ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒரு விதமா இருப்பான், ஒவ்வொரு அந்தஸ்துல இருப்பான். இன்னைக்கு அல்லாஹ் எப்படி இருக்கான் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மனிதர். கேட்ட உடனே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம். என்னடா இப்படி திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குறுக்கு நெருக்கான ஒரு கேள்வியை கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஷா அல்லாஹ் நீங்க போங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, இன்னைக்கு பல பேர்களும் என்னன்னா, அஜரத்துல ஒரு மசாயில் கேட்பாங்க, ஒரு சட்டம் கேட்டு அஜரத்து உடனே சொன்னாதான் அஜரத்து நல்ல அஜரத்து, இல்லை நாளைக்கு சொல்றேன் அப்படின்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ தெரியாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேச்சு வழக்கில் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருக்கின்றது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு வார்த்தை என்னவென்றால், நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி போனாதான் அவர் அடுத்த கிதாபை எல்லாம் பார்த்து அதுக்குண்டான முழு விதமான சட்ட திருத்தங்களையும் பார்த்துட்டு இதுல என்ன நன்மை, இதை என்ன தீமைன்றது தெளிவா சொல்லுவார். அப்பயே சொல்லிட்டாருன்னா ஒரு சருகுதலோட இருக்கும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் என்ன பண்ணாங்க, நீங்க நாளைக்கு வாங்க, நான் நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. மறுநாள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் பாட அறைக்கு வராங்க. வரும்போதே ஒரு பயத்தோட வராங்க. பொதுவாகவே மாணவர்கள் தான் பயப்படுவாங்க. வாத்தியார் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது, இந்த வாத்தியார் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்ன இந்த வாத்தியார் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் பயந்துக்கிட்டே பாடத்துக்கு வராங்க. இந்த மாணவர் இன்னைக்கு வரவே கூடாது, கேள்வி கேட்ட இந்த மனுஷன் இன்னைக்கு வரக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே வர்றாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அந்த மனிதர் வந்துட்டார். மறுபடியும் கேட்குறாங்க, கஸாலியை நேற்று கேள்வி கேட்டேன், குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். அல்லாஹ் ஒரு நாளும் ஒவ்வொரு நிலைமையில இருக்கிறான், இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கான் சொல்லுங்களேன். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் மறுபடியும் நீங்க நாளைக்கு வாங்கலேன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அனுப்பிட்டாங்க.
போன கசாலி ரஹ்மத்துல்லா கிதாபுகளை எடுத்து பிரட்டுகின்றார்கள், தப்சீர்களில் எடுத்து பார்க்கின்றார்கள், அந்த ஆயத்திற்குரிய விளக்கத்தையும் அதற்குண்டான ஷுருஹாத்துகளையும் எடுத்து பார்க்கின்றார்கள். விளக்கம் கிடைக்கவில்லை. அந்த ஏக்கத்தோடும் அந்த மன அழுத்தத்தோடும் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா அவர்கள் படுக்கையில் போய் படுக்கின்றார்கள். இருலோக ரட்சகர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வருகின்றார்கள். வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, பதில் மட்டும்தான் சொன்னாங்க. இப்படி கேட்டார்ல, சொல்லிட்டு இந்த மனிதருக்குரிய பதில் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் எப்படி இருக்கான்றதையும் அவன் யாருக்கும் வெளிப்படுத்தவும் இல்லை, யாரு மூலியமாகவும் வெளிப்படுத்தி காட்டவும் இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. கனவுல என்ன சொன்னாங்க? வார்த்தை விளங்குதுங்களா? அல்லாஹ் வெளிப்படுத்தவும் இல்லை, அவன் எப்படி எந்த நிலைப்பாடுகளில் இருக்கின்றான் என்பதை அவனும் வெளிப்படுத்தவில்லை, வேறு யார் மூலியமாகவும் வெளிப்படுத்தி காட்டவும் இல்லை என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து விட்டார்கள். ஜக்குன்னு முழிக்கிறாங்க ஹஜ்ரத் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படின்னுட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சு பாடத்துக்கு அப்படியே ஒரு வீரத்தோட ஒரு கம்பீரத்தோட வராங்க இமாம் கசாலி. இன்னைக்கு வந்துட்டான்னா அந்த மனுஷனுக்கு எப்படியாவது பதில சொல்லி அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து உட்கார்றாங்க. வந்து உட்கார்ந்துருக்கும் போது கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதர் வராரு. உள்ள வந்து கேள்வியை அவர் மீண்டும் கேட்பதற்கு முன்னாலே இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் பதில உடனே சொல்லி முடிச்சிடுறாங்க. அல்லாஹ் நீங்க கேட்டீங்கல்ல இந்த கேள்வி, அந்த கேள்விக்கு அல்லாஹ் வந்து யாரையும், அதாவது தன்னை பற்றி உண்டான அந்த நிலைப்பாடுகளை யாருக்கும் வெளிப்படுத்தவும் இல்லை, பிறர் மூலியமாக வெளிப்படுத்தி காட்டவும் இல்லை, இதுதான் உங்க கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ். கேள்விக்கு பதில சொல்லி முடிச்சுட்டாங்க. சொன்ன உடனே அந்த மனிதர் வந்து கிட்ட வந்துட்டு பக்கத்துல கொஞ்சம் நெருக்கத்துல வந்துட்டு சொன்னாராம், உங்களுக்கு இந்த பதில சொல்லி கொடுத்த மனிதரின் மீது நீங்கள் அதிகம் அதிகம் செலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர் சொன்னார். வந்தவர் யாருன்னு இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ்க்கு தெரியாது. இவங்க கனவுல வந்து பதில் சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதும் இவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் வந்தவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு கனவில் இந்த ஆயத்திற்குரிய விளக்கத்தை தகுந்தவாறு சொன்ன அந்த நபரின் மீது ஸலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர் சொன்ன வார்த்தை எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புகழை, கீர்த்தியை உயர்த்தி வைத்து இருக்கின்றது என்று இந்த வரலாற்றின் மூலியமாக நமக்கு தெரிவிக்கப்படுகின்றது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீலாது விழா என்பது நாயகத்தை அளவுக்கு மீறி புகழ்ந்து அவர்கள் கடவுள் என்று யாரும் பேச மாட்டார்கள். மீலாது என்பது நாயகத்தின் புகழை நாம் புகழ்ந்து நம்மையும் நம்முடைய வார்த்தைகளையும் சிறப்பித்துக் கொள்வதற்கு மட்டும்தான் மீலாது. நாம புகழ்ந்து அவர்கள் உயர்ந்தார்கள் என்பதல்ல, அவர்களின் புகழ் மாலையை பாடுவதன் மூலியமாக நம்மையும் நம்முடைய சொற்களையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகின்றான் என்பது நிதர்சன உண்மை. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் முழுவதும் இல்லை மௌத்து வரைக்கும் நாயகத்தின் புகழ் மாலையை பாடி பாடி அப்படியே ரூஹ் பிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அத்துணை நபர்களுக்கும் நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. காரணம் என்னவென்று தெரியுமா? மௌத்து வரைக்கும் நாயகத்தின் புகழ்வது. ஏன்னா கபருல போய் கேட்கக்கூடிய கேள்வியே அதுதான். அதாவது பல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மன் ரப்புக்க வமா தீனுக்க வமன் நபியுக்க. புகாரி ஷெரீஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்கள்ல வந்து இந்த ஹதீஸ் இந்த விஷயமா வருது. அதுல வந்து 5 இடத்துல 6 இடத்துல வரைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி கேள்வி வரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன் மொழிகளால் கூறி இருக்கின்றார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலம் மட்டும் இல்லாமல் கபரிலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் ஏற்படும். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் முழுவதும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாக்களை விரும்பி புகழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அத்துணை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.